ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு கேக்கு தான் செய்ய போகிறோம். வீட்டிலையே எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்குறோம். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கேக் செய்ய போகிறேன். யூடியூப்பில் இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதிலிருந்து கிடைச்ச ஐடியாவில் நான் ஒரு கேக் செய்கிறேன். ஈஸியான முறையில் எப்படி செய்கிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மைதா கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த ஒரு கப்பு மைதா எடுத்துருக்கேன். இது கூட இப்போ பால்பொடி 2 ஸ்பூன் பால்பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்க்கல, 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இது கேக்குக்குள்ளே டேஸ்ட்டு கூட்டுறதுக்கு தான், ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். அப்புறமா இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவில் பேக்கிங் பவுட்ரு இதை நல்லா கலந்துட்டுக்கோங்க. இதை இப்போ 3 வாட்டி நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அப்போ தான் நம்மளோட கேக்கு சூப்பராகவே நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி கிடைக்கும். ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம பீட்டரெல்லாம் ஒன்றும் உபயோகிக்காமல் நம்ம கேக்கு செய்கிறனால 3 வாட்டி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட கேக்கு நல்லா சூப்பராகவே ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். அதுக்கு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 3 வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே மாற்றி வச்சுக்கலாம். இனிமேல் நமக்கு தேவை நம்ம கேக்கு செய்ய போகிற அந்த பாத்திரம். நான் இந்த பாத்திரத்தில் செய்ய போகிறேன். இதில் இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றி இங்கே ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சைடு மொத்தம் இதை ஆட் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இது நம்ம பொடி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே இதை செஞ்சு மாற்றி வச்சிடணும். ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம். சரி, இதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வர்ற அளவுக்கு அடித்து எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றி வச்சு இதில் நம்ம மைதா மாவு எடுத்தோம்ல, அதே கப்பில் அதே அளவில் நம்ம சீனி பொடிச்சு எடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்த்தோம்னா கட்டி ஆகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் 3 விதமாக சேர்க்குறேன். 3 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி எடுத்துக்கிறேன். இதுதான் சீனி நல்லா கரைஞ்சி கிடைக்கும். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாலுமே கட்டிக்கு ஒரேடியாக சேர்க்கும் போது அது கரெக்டாக ஆகாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். முடிஞ்சு இதையும் சேர்த்து நல்லா கிண்டி இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல பொடி மிக்ஸு, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதே நம்ம சீனி எப்படி நம்ம 3 விதமாக சேர்த்தோமோ அதே அளவில் 3 வாட்டியாக சேர்த்து கிண்டி எடுத்துக்கலாம். இதுதான் கட்டி கட்டியாக ஆகாமல் கேக்கு நல்லா ஸ்பாஞ்சாகவே கிடைக்கும். நல்லா கிண்டிக்கணும். அப்புறம் 3வது லாஸ்ட்டு போட்டு
இந்த நேரத்தில் நம்ம பாம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் கொஞ்சமாக எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. இதையும் நல்லா கிண்டி வச்சிடலாம். இது நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நான் கேக் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு வேண்டி, அது பேக்காகி நல்லா கிடைக்கிறதுக்கு வேண்டியும் வெந்து கிடைக்கிறதுக்கு வேண்டி ஒரு பாத்திரத்தில் உள்ளாடி ஒரு சாதனம் வச்சுட்டு மேலே மூடி வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சூடாகணும். இது கிண்டி எடுக்கும் போது அது மினிமம் சூடாகி வரும். அப்போ நம்ம எந்த பாத்திரம் தேய்ச்சி வச்சுருக்கோமோ அதில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் நம்ம நெய் தடவி வச்சோம். இதில் இப்போ நம்ம இதெல்லாம் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம ஊற்றி வச்சு இப்படி தட்டி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படி தான் நம்ம எடுத்துருக்கோம். உள்ளாடி அந்த கேஸ் அடுப்புக்குள்ளே வைக்கிற அந்த இதை எடுத்து வச்சுருக்கேன். இனி இது மேலே இது மாதிரி வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது பாத்திரம் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே தண்ணி எடுத்து வச்சு நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இதுக்கு மேலே ஆட் பண்ணுற க்ரீம், அதாவது விப்பிங் க்ரீம் இருக்குல்ல, அது நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறான்னு நான் காணிச்சு தரேன். இப்போது கேக்கு வச்சு 3/4 மணிக்கூர் ஆச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா கேக்கு சூப்பராகவே பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி ஏற்கல் எடுத்துகிட்டு உள்ளாடி குத்திட்டு எடுக்கும் போது நல்லா நைஸாக அது பார்த்திங்கன்னா பார்த்திங்களா, குத்தி பார்க்கும்போது அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக்கு நல்லாவே வெந்திருக்கு அப்படின்னு